நையாண்டி கோமாளி, களத்துல இருந்து வர்ற நியூஸ்லாம் பார்த்து சங்கிகளுக்கு வயித்துல புளிய கரைச்சிட்டு இருக்கு போலயே. காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? ஆமாண்ணே, 2 மாசம் முன்னாடி 400க்கு மேல சீட் ஜெயிப்போம், நாங்க தான் அடுத்த ஆட்சியை பிடிப்போன்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு நாட்டுல எல்லா பக்கத்துல இருந்தும் வர்ற கலநிலவரத்தை பார்த்து பம்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா நையாண்டி கோமாளி, இந்தியா கூட்டணியோட பலம் மற்றும் தொகுதி பங்கீடு சிறப்பா முடிஞ்சிருச்சு. இவனுக்கு பண்ண தேர்தல் பத்திர ஊழல்லாம் மக்கள் கிட்ட நல்லா அம்பலமாகி இந்த சங்கிகளுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மோடி பண்ண தில்லாலங்கடி வேலைகள், ஊழல்கள் எல்லாத்தையும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மக்கள் கிட்ட சிறப்பா கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப வர்ற கருத்து கணிப்பெல்லாம் 150 தொகுதியை கூட பாஜக தாண்டாதுன்னு சொல்லிட்டு இருக்கு நையாண்டி கோமாளி. என்னால முடியலடா. இதுல என்ன ஹைலைட்னா, பாஜகவோட வேற அமைப்பான RSS நடத்தின கருத்து கணிப்புல கூட பாஜக 210 சீட்டை தான் ஜெயிக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு நையாண்டி கோமாளி. ஆமாண்ணே, முன்னாள் தேர்தல் ஆணையர் SY குரேசி கூட இன்னைக்கு 400ன்னு சொல்லுவாங்க, மே மாச கடைசியில 250ன்னு குறையும், ஜூன் முதல் வாரத்துல 170ல இருந்து 200 கூட தாண்டாது, நான் 1/2 டஜன் மாம்பழத்தோட விலைய சொன்னேன்னு பாஜக வாங்க போற சீட்டை பத்தி கிண்டல் பண்ணிருக்காருன்னு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். அப்புறம் ஊழலை ஒழிப்போம், ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருந்துச்சு ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு அவங்க கட்சியோட திருநெல்வேலி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தொகுதியில மக்களுக்கு காசு கொடுக்கறதுக்காக அவங்களோட ஆட்களை வச்சு 4 கோடி எடுத்துட்டு வர்றப்ப போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க நையாண்டி கோமாளி. என்னடா புத்தாட்டாது? இவனுங்க என்னைக்கு உண்மையா இருந்திருக்கானுங்கன்னு வாயில வடை சொல்றதுக்கு தான் லாக்கி. பெண் விடுதலைன்னு மேலையில பேசுவானுங்க, ஆனா பெண்கள் கிட்டயும் சிறுமிகள் கிட்டயும் பாலியல் சில்மிசம், பாலியல் வன்கொடுமை பண்றதுல இவனுங்க தான் நம்பர் 1. இந்த மாதிரி இவனுங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு தானே இருக்கு. இவனுக்கு பண்ற அட்டுழியத்துக்கு மக்கள் முடிவு கட்ட தயாராயிட்டாங்க நையாண்டி கோமாளி. அப்புறம் நம்ம பெரிய மேங்கோ ராமதாஸ் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத் தலைவர்களே கண்டு வியக்கும் பரிசுத்தமான துரும்பளவுக்கு கூட தவறு செய்யாத அன்புக்கு இலக்கணமானவர் பிரதமர் மோடி அப்படின்னு விழுப்புரம் பரப்புரை கூட்டத்துல புகழாரம் சூட்டியிருக்காருன்னு. புகழாரம் என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. புகழாரமே சுட்டிட்டாப்லையா. இதே வாய்தான் 2 மாசம் முன்னாடி மோடியோட ஆட்சிக்கு எத்தனை மதிப்பெண்கள் தருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 0க்கு கீழே ஏதாவது மார்க் இருந்தா அதை தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அன்னைக்கு பயங்கரமா கேவலமா திட்டிட்டு இன்னைக்கு இப்படி வாய் கூசாம எப்படிதான் சொல்றாங்களோ தெரியல. அது வேற வாயி, இது நார வாயி. இப்படி மாத்தி மாத்தி பேசுறதுலயும், யாரை திட்டுறோமோ அவங்க கூட மறுபடியும் கூட்டணி வைக்கிறதுலயும் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை நையாண்டி கோமாளி. இவனுக்கு பண்ற அட்டுழியத்துக்கு மக்கள் முடிவு கட்ட தயாராயிட்டாங்க நையாண்டி கோமாளி. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா?